செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஏடிஎம்மிற்கு பணம் நிரப்ப சென்ற செக்யூரிட்டியே பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேளச்சேரியில் உள்ள வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் தனியார் நிறுவனம் சார்பில் மேலாளர் ராஜசேகர் தலைமையில் மதுபிரசாத், ஓட்டுநர் மகாலிங்கம் மற்றும் குரூப் 3 தனியார் செக்யூரிட்டி ஆகியோர் ஊரப்பாக்கத்தில் உள்ள ஐசிஐசிஐ வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்ப சென்றுள்ளனர். அப்போது பணம் நிரப்புவதற்காக ராஜசேகர் மற்றும் மதுபிரசாத் சென்றபோது ஓட்டுநர் கைபேசியில் பேசிக்கொண்டே வாகனத்தை விட்டு சிறிது தூரம் சென்றுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட செக்யூரிட்டி குணசேகரன் 37 லட்சம் ரூபாய் உள்ள ஒரு பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தலைமறைவாகினார். ஓட்டுநரும் பணம் நிரப்ப சென்றவர்களும் வந்து வாகனத்தில் பார்த்தபோது செக்யூரிட்டி குணசேகரன் இல்லாததால் சந்தேகமடைந்த மூவரும் பணத்தை சரிபார்த்தபோது அதில் 37 லட்சம் ரூபாய் காணவில்லை என்பதை தெரிந்து கொண்டனர். பின்னர் இந்த புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு 4 பிரிவுகளாக சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். காவலாளியின் செல்போன் எண்ணை வைத்து ஆய்வு செய்ததில் திருவான்மையூரில் பதுங்கியிருந்த குணசேகரனை கைது செய்தனர். புகார் தெரிவித்த 8 மணி நேரத்தில் தனிப்படையினர் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளியிடம் இருந்து பணப்பையை மீட்டெடுத்த சம்பவம் காவலர்களுக்கு பாராட்டை குவித்து வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.